உங்க புது போன்ல வந்து பேட்டரி வந்து ஏன் வந்து ஃபாஸ்டா வந்து குறையுது? இது எல்லாருமே ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஒரு 45 வாட்ஸ், 60 வாட்ஸ், 80 வாட்ஸ், 100, 120 வாட்ஸ்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இருந்தும் வந்து பேட்டரி வந்து ஏன் வந்து ரொம்ப குறையுதுன்னா, செட்டிங்ஸ்ல சில செட்டிங்ஸ் வந்து மாத்தினாலே போதும், பேட்டரி வந்து ஓரளவுக்கு வந்து குறையறத கம்மி பண்ணிடலாம். இப்ப எல்லா கம்பெனியுமே வந்து 5 இயர்ஸ்க்கு எங்க போன்ல வந்து எந்த பேட்டரிக்கு எந்த இஷ்யூ வராது அப்படின்னு சொல்லி தான் போனை கொண்டு வராங்க. 5 வருஷம் போன்ல எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 20 பாயிண்ட்டுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் சார்ஜ் போடக்கூடாது. அது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 100 பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அன்பிளக் பண்ணி யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதையும் நீங்க பண்ணக்கூடாது. அந்த தப்பையும் நீங்க பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஹுக் சார்ஜிங் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க பாத்தீங்களா, இந்த ஓப்போ, ஒன் பிளஸ், ரியல்மி எல்லாம் சூப்பர் ஹுக் சார்ஜிங் வந்து யூஸ் பண்ணுவீங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங். அந்த போன்ல எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ்ல வந்து ஸ்மார்ட் ரேபிட் சார்ஜிங்னு ஒன்று வந்து எனேபிள்ல இருக்கும். அதை வந்து டிசேபிள் பண்ணிட்டு வந்து சார்ஜ் போடுங்க. அது எனேபிள் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து சார்ஜ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வார்மா இருக்கும், கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். அந்த ஹீட்டு ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து நாள் பட ஆகும்போது உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து ஹெல்த் குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால வந்து ஆஃப் பண்ணிட்டே வந்து சார்ஜ் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. அந்த அப்ளிகேஷன் எல்லாம் வந்து சாம்பிளுக்கு ஒரு வாட்ஸ்அப்னு வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் ஒன்று வரும். அதுல வந்து டேட்டா யூசேஜ், அதுக்கப்புறம் வந்து பேட்டரி யூசேஜ்னு இருக்கும். டேட்டா யூசேஜ்ல போயிட்டு பேக்ரவுண்ட் டேட்டா ஆன்ல இருக்கும், அதை ஆஃப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனும் ஒன் பை ஒன்னா தொட்டு தொட்டு நீங்க வந்து இதை பண்ணணும். வாட்ஸ்அப் பண்ற மாதிரி உங்க போன்ல 20, 30 அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா எல்லாமே செப்பரேட்டா தனித்தனியா பண்ணணும். எல்லா அப்ளிகேஷன் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் போங்க, டேட்டா யூசேஜ் போங்க, பேக்ரவுண்ட் டேட்டாவை ஆஃப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேட்டா யூசேஜ் இருக்கும், அதுலயும் வந்து பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஆன்ல இருக்கும், அதையும் ஆஃப் பண்ணுங்க. இதை ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து ஃபாஸ்டா வந்து குறையாது. இந்த கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் டபுள் டேப் பண்ணா ஸ்கிரீன் ஆன் ஆகுது, டபுள் டேப் பண்ணா ஸ்கிரீன் ஆஃப் ஆகுறது. இதை எனேபிள்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு வேணும், டபுள் டேப் பண்ண ஆன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வச்சுக்கோங்க. இது வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இது ஆன்ல இருந்துச்சுன்னா பேட்டரி குறையதான் செய்யும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு தான் போனே வாங்குவீங்க. அப்படி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நீங்க செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க போன் ஆஃப் பண்ணா கூட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து உங்களுக்கு ஆன்லேயே இருக்கும். அப்படி ஆன்லேயே இருக்கிறதுனால கூட வந்து பேட்டரி வந்து குறையும். உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் வேண்டாம், என் போன்ல இருக்குன்னு நினைக்கிறவங்க அதை வந்து டிசேபிள் பண்ணுங்க. உங்களுக்கு பேட்டரி வந்து ஸ்டாண்டப்பா நிற்கும், குறையாது. இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு வேணும், அதுக்காண்டி தான் போனே வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஆன் பண்ணி தான் வச்சாலும் வேற வழி இல்லை. ஆனா பேட்டரி கொஞ்சம் குறையதான் செய்யும். பேட்டரி வந்து டிராப் ஆகுறதுக்கு இதான் ரீசன், கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதனால வந்து இதெல்லாம் நீங்க வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து ஒரு 5 வருஷம் கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே பேட்டரி வந்து மாத்துற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.